Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், ப்ரீமியம் கேல்குலேஷன், இதுதான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ப்ரீமியம் கேல்குலேஷன் சொல்கிறத பற்றி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். எஸ்டர்டே வீடியோலையும் சொல்லியிருப்போம், டெலகிராம் சேனல்லையும் சொல்லியிருப்போம், மார்க்கெட்டில் மண்டே கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் எப்படி ட்ரேட் ஆகுது பொறுத்து தான் கேப் டவுன் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னேன், மார்க்கெட்டில் நியூஸ் பேஸில் 25,000 பிரேக் ஆயிரும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், இந்த மாதிரி எந்த மைண்ட் செட்லேயும் வராதிங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 10% கரெக்ஷன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் பாட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் ஒரு இன்ட்ரா ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ப்ரீமியத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது சைக்காலஜி டெவலப் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கிராஷ் ஆயிரும், கீழே விழுந்துருங்கும்போது மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடில் போனாலும் நீங்கள் கால் சைடில் என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. அதனால தான் அந்த விஷயம் சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்னிங் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகும்போது ஒரு சின்ன பி சைடில் ஒரு ஸ்கேல்குலேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 25,220 அந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போதே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டல் ஹை லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரேக் ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கிளியராக இருந்துச்சு, ஆப்ஷன் செல்லர் ஈக்குவலாக இருக்காங்க, ஃபைட்டிங்கும் ஈக்குவலாக இருக்குது. யாராச்சும் கிவ் அப் பண்ணால் தான் ப்ரைஸ் மூவ் ஆகும், அதர்வைஸ் ப்ரைஸ் வந்து கன்சால்டேட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கன்சால்டேஷன், லாஸ்ட் மினிட்ல மட்டும் கால் ஆப்ஷன் சைடில் பிரேக் அவுட் நடந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் சார்ட் டைம் ஃப்ரேம் போட்டிருந்தோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப் சைடும் டவுன் சைடு பிரேக் ஆனால் பார்ப்போம்னோம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அந்த சைடில் பிரேக் ஆகாமல் கடைசி ஒரு 3 o'clock அப்போ தான் பிரேக் ஆகுச்சு. அதனால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த லெவல் வந்தால் சப்போர்ட்டு, எந்த லெவல் வந்தால் ரெசிஸ்டன்ஸுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், ஃபேஸ்புக் சேனல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பேட்ச்க்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா 25% கொடுத்துருக்கோம். அதோட சிலபஸ் இங்கே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டைமிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இல்லை எனி டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் ஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 240 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 2,333 கோடி பையிங் இருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர், இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் எகெயின் 25,200 புட் சைடில் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்குது. அதே மாதிரி 25,300 கால் ரைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வர 100 ஸ்ட்ரைக்கில் ஈவனாக ரைட்டிங் இருக்குது. எகெயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ட்ராடேயில் நாளைக்கு எக்ஸ்பைரியில் கொஞ்சம் வால்டிலிட்டியில் இருக்கலாம், பட் வால்டிலிட்டி இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இப்போ ஈவன் க்ளோஸ் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்கேஸ் நாளைக்கு மார்னிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் 50 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எகைன் கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லணும்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்படியே ட்ரேட் ஆனால் ஃப்ளாட் ஆர் ஸ்லைட்லி கேப் டவுன் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டிக்கான லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,220 பிவோட்டாக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், டுடே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. 25,220ங்கிறது குரூசியஸ் லெவல், அது இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த லெவலில் வரும்போது வெய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கலாம். அதனால தான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,280. அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,340. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 25,400. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் as a support,
25,120 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். எகைன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25,040 ரேர் சினாரியோவில் 24,986 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத சினாரியோ சொல்லிடுறேன். 25,200லேருந்து 25,120 இந்த 80 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆனால் எகெயின் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு சப்போர்ட் வரும்போது லாங், ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஷார்ட், இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு கிளியர் கன்சால்டேஷன் ஜோன், ஆல்ரெடி உங்களுக்கு கிளியர் கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே திருப்பி வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கிளியராக ப்ரீமியம் ஃபாஸ்டஸ்ட்டாக டிகே ஆகும். அதனால் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எகெயின் சினாரியோ நம்பர் 2, இன்கேஸ் ஃப்ளாட் ஆர் ஸ்லைட் கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 25,280, 25,325 இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னா, இன்றைக்கி இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்டிகுலராக இந்த லெவல் ப்ரைஸ் திருப்பி இங்கே வந்து பிரேக் ஆகிற மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேயும் நம்ம லாங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எகைன் லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற சினாரியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷார்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட். இன்கேஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஜோனில். எகைன் இந்த இம்பார்ட்டண்ட் ஜோனை டெசசிவ் பிரேக் அவுட் வேணும், பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ட்ரேட் செட்டப் சினாரியோ, இப்போ இருக்க சினாரியோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது அது எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரீமியம் எடுக்கிறோன்னா, ப்ரீமியத்தில் எங்கேருந்து செல்லிங் வந்திருக்கு, ப்ரைஸ் எங்கே சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகிருக்கு, அப்போ திருப்பியும் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு வரும்போது திருப்பி எங்கேருந்து பையிங் வருதோ அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளோட எஸ்எல் கம்மியாக இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா டார்கெட் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா பிரேக் ஆகும்போது ஸ்கேல்ப்பு, ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல். இந்த மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணும்போது தான் ப்ரீமியத்தில் பையிங் ப்ரெஷர் இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்கா, ப்ரீமியமில் ப்ரைஸ் மூமெண்ட் ஆகுதாங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு மொமெண்டம் வந்துடும் 20 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகும், அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிரும். அதனால் ப்ரீமியத்தில் கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ட்ரா பண்ணுங்கள், ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் 9:15க்கு 160 ருபீஸ் இந்த ப்ரீமியம் டோட்டல் கன்சால்டேஷனில் இருந்தனால ஃபுல்லாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் கன்சால்டேட் ஆகி ஒரு 110 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதே ப்ரீமியம் நாளைக்கு காலையில் 100 ருபீஸ் 110 ஓப்பன் ஆச்சுன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்லேருந்து 100 பாயிண்ட்ஸ், ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து 100 பாயிண்ட்ஸ் கரெக்டாக 25,320 வருது. அதே மாதிரி டவுன் சைடில் 100 பாயிண்ட்ஸ் 25,120. அப்போ 25,320 to 25,120 வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, எஃப்எம்ஜிசி பர்ஃபார்ம் பண்ணல, பேங்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. பேங்கிங் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்க லெவலில் 56,800 தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் 53,800 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் நியூ ஆல் டைம் ஐ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டே வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ப்ரீவியஸ் இந்த ஜோன் சப்போர்ட் ஜோனை பிரேக் டவுன் பண்ணனால இப்போ இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா எகைன் ப்ரைஸ் வந்து இன்னொரு நியூ ஆல் டைம் ஐ அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியை சைட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 56,800 ரெசிஸ்டன்ஸ் நேற்று வரும்போது அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் செல் ஆஃப், லைட்டாக செல் ஆஃப் தான் வருது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் திருப்பியும் 56,000ங்கிறது பிவோட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 56,290, 56,000 ரவுண்ட் நம்பர், ரேர் சினாரியோவில் 55,666.
அப்சைடில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இது வந்து ரெசிஸ்டன்ஸில் இம்பார்ட்டன்ட் லெவல், இது சப்போர்ட்டில் இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கப்புறம் 57,200. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 200 to 300 பாயிண்ட்ஸ் கிளியர் கன்சால்டேஷன் ஜோன். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகணும், ப்ரைஸு சப்ஸ்டெயின் ஆகணும். ரீடெஸ்ட் பண்ணால் போதாது, சப்ஸ்டெயின் ஆனால் தான் 57,200 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி 56,500 கீழே எகெயின் டெசசிவ் பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியா வந்து தான் சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் என்ன ரீசன்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து தான் பிரேக் அவுட் ஆகி போச்சு. ப்ரைஸ் திருப்பி வரும்போது இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது லாஸ்ட் 2 days. இது வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை நம்ம கிளியராக வாட்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இருந்தே பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணால் தான் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே அவாய்ட் பண்ணுங்கிறது ஐடென்டிஃபை ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ணலாம். அதனால தான் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பேங்க் நிஃப்டியை இப்போ இருந்து சைடாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க. எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.